3வது இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தாவே கேட்டு சண்டை போட்டு இருக்குது. இவனுங்க ஜென்சி மீட்டப்ல தமிழ் தாய் வாழ்த்த தப்பு பாடிட்டு இருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி பாடுறதுன்னு தெரியாது. நீராரும் கடலெடுத்த நீளமடந்தை தெளிலொழுகும் எல்லாம் என்ன கேக்குறாங்க, 3வது தமிழ் தாய் வாழ்த்து பாடுனது அசிங்கமா, ஒரு கட்சியோட தலைமுறைக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாட தெரியாதது அசிங்கமா, ரெண்டுத்துல எது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கட்சி மீட்டிங் கூட போக மாட்டேங்கிறாங்க. ஆனா கல்யாணம் வேணும்னா போயிடுறாராம். கம்ஃபர்டபுளா அழுவலாம் இல்ல, வேற என்ன பண்றது. நம்ம எப்படி திமுகவை எதிர்க்கிறோமோ வெளியே இருந்து தாவேக்கால இருந்து, அதே மாதிரி ஜூலியும் திமுக வந்து எதிர்க்கிறாங்க உள்ள இருந்து. அதாவது ஒரு காலத்துல திமுக தொட்டத்தெல்லாம் தொலைங்குச்சு, கை வச்ச இடம்லாம் செரிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்க போனாலும் சொம்பு வாங்குறது, பல்பு வாங்குறது, அடி வாங்குறது. சென்னை ஹைகோர்ட்ல போய் கொட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. டங்குன்னு கொட்டு வாங்கிட்டு வந்துருக்கானுங்க. பெரிய பெரிய தலைகளெல்லாம் அடிச்சு தூளை விட்டு நடுவுல எங்க அக்கா சிங்கம் மாதிரி நிக்கிறாங்கன்னா, குறுக்க இந்த கௌசிக் மாதிரி எத்தனை வருஷம் அரசியல பொண்ணு. இன்னைக்கு திமுகவுடைய ஒரு முகம்னா யாரு? கலைஞனும் கிடையாது, ஸ்டாலினும் கிடையாது, ஜூலி தான் இன்னைக்கு திமுகவோட முகம். அது யாராலும் மாற்ற முடியுமா? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பேசுறதை விட ஜூலி அவர்களை தான் பேசுறாங்க. நாளைக்கு அவங்க திமுகவோட தலைவி ஆனாலும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பிசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய 7.5 சனி பிடிச்சிருக்குது. திமுகவை போட்டு வாட்டி வதத்தி எடுத்திருக்குது. 7.5 சனி பிடிச்சாலே ஒரு மனுஷனை ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கிடுமா? எடுக்கிற காரியம் எதுவுமே உருப்படாதா? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில தான் போய் முடியுமா? அப்படி ஒரு 7.5 சனி நம்ம வாழ்க்கையில வந்துச்சா அந்த 7 வருஷம் நம்மளை போட்டு படாத பாடுபடுத்தி எடுத்துருமா. அந்த 7 வருஷம் எந்த வெற்றியும் பார்க்க முடியாது. கடன் தொல்லை, அந்த தொல்லை, இந்த தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை படுத்தி எடுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 7.5 சனி திமுகவுக்கு பிடிச்சிருக்குது. அந்த 7.5 சனி வேற யாரும் கிடையாது, ஜூலி தான். அந்த ஜூலின்ற ஆள் திமுகவில் வந்ததுலேருந்து திமுக வந்து தோக்கடித்தது விஜயா ஜூலியா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படுற அளவு ஜூலி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜூலிக்கு எதிரான குரல்கள் வலுத்திருக்குது. எங்கே தாவேக்காலேருந்து வலுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, திமுகவிலேருந்தே ஜூலிக்கு எதிரான நிறைய குரல்கள் வலுத்திருக்கு. இல்லை வலுத்திருக்க தவிர பழுத்தில்லை இல்லைண்ணே, இவன் நமக்கு வேண்டாம், இவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உதயண்ணா கிட்ட எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களாம். ஜூலி சில வேலைகளெல்லாம் பார்த்துட்டு மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் வந்து இணைஞ்சி மக்கள் பணி, அந்த பணி, இந்த பணின்னு சொல்லிட்டு திமுகவோட இணைஞ்சி, இல்லை இணைஞ்சாலும் இப்போ திமுகவே மாட்டிவிட போகிறாங்க. இணைஞ்சி நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு முயற்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஆமை புகுந்த வீடு உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? 7.5 பிடிச்ச நமக்கு எப்படி வாழ்க்கை உருப்படாது, அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள ஆமை பூந்தா அந்த வீடு உருப்படாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதே போல திமுகக்குள்ள ஜூலி பூந்து திமுகவே உருப்படாமல் போகும். கிட்டத்தட்ட 75 கட்சி எலுமிச்சம்பழமா நசுக்கி போயிட்டாங்க. அதனால திமுகவுக்கு ஜூலி வந்ததுலேருந்து திமுக வாங்குற அடியெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அது ஒரு லிஸ்டே போட்டிருக்கிறேன். இந்த ஜூலின்ற 7.5 சனி திமுகவை எப்படிலாம் வாட்டி வதைக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோட தொகுப்பே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், செம ஃபன்னாக இருக்கும், முழுசாக பாருங்க. இந்த ஜூலி டெய்லி வந்து விஜய் விமர்சித்து வீடியோ போட்டு வியூஸ் வருதுல்ல, அதனால சில கிரிஞ்சஸ்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம வந்து ஜென்சி ஆட்களை வந்து கவர்ந்து இழுப்போம்னு சொல்லிட்டு ஜென்சி மீட்டப்னு ஒரு மீட்டப்பை ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பிச்சாங்க, நமக்கு தொழில் அமோகமாக போகுது. ஏன்னா அது ஒரு அரசியல் நிகழ்ச்சி கிடையாது, அது முழுக்க ஒரு காமெடி நிகழ்ச்சி, ஒரு வன்மம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வன்மம் கேட்டால் வன்மம் இருக்கும், காமெடி கேட்டால் காமெடி இருக்கும், பல்பு கேட்டால் பல்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அரசியல் இருக்காது, மக்கள் நன்மை மட்டும் இருக்காது. மக்கள் நன்மை மட்டும் பேசவே மாட்டானுங்க இவனுங்க. தற்புகழ்ச்சி கேட்டீங்களா, அதுவுமே அங்கே அதிகமாக இருக்கும், கொஞ்சம் லட்சமாக இருக்காது, ரொம்ப தற்புகழ்ச்சி மட்டும் தான் இருக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே. அந்த ப்ரோக்ராமை வந்து ஆரம்பித்து அந்த மீட்டப்பை ஆரம்பித்து ஜென்சியை கவர்றன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கிற திமுகவில் இருக்கிற அடிப்படை தொண்டனா கூட திமுக விட்டு ஓட வச்சிட்டாங்க. யார் இந்த ஜென்சி மீட்டப்? இல்லை இதில் 10வது இதில் வேற முக்கியமான ஆள் வேறு வந்திருக்கிறாங்க. அதில் யார்? ஜூலி மேடம் தான். அது வந்து அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல அந்த மேடம் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. இதில் வந்து ஓல்டு கொத்து சுப்பாங்கள்ல, அது செந்தில்வேல் அவர்கள், மைனர் அவர்கள், மில்டன் அவர்கள், இந்திரகுமார் அவர்கள், அப்புறம் மதிவதினி அவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து வேலையே இப்போ இல்லை. முழுக்க இந்த ப்ரௌடு கொத்துஸுக்கு தான் வேலை. தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கலெக்ஷனை போட்டு ஒரு மீட்டிங்கை நடத்தி காசு பார்த்துறது மட்டும் இல்லாமல் தாவேக்கா வந்து கலாய்க்கிறதுக்குனே கண்டென்ட்டை கொடுத்து வியூஸை வாங்கிக்கிறாங்க. இல்லை ஃபார்மெட் எல்லாமே ஒன்று தான், ஆள் மட்டும் வேற, அவ்வளோதான். அவங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆறாங்க, அவங்க பேசுகிறாங்க, அவங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆறாங்க, அது நல்ல வியூஸ் வருது. ஆனால் திமுக அதான் வியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுக்கிறாங்க அவங்க. அது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை ஏற்படுத்துன்னு தெரியாத திமுக அமைதியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத சோஷியல் மீடியா, அவங்களுக்கு வியூஸ் தான் தெரியுது, விளைவுகள் தெரிய மாட்டேது. எல்லாம் நெகட்டிவா
இது எந்த காலத்துலையும் உனக்கு உதவாது, எந்த காலத்துலையும் வந்து உனக்கு கை கொடுக்காதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு சோஷியல் மீடியா பற்றி சுத்தமாக தெரியல. அதை வந்து ஜூலி வந்து நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஜென்சி மீட்டப்னு ஒன்று நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, இது ஒரு திமுகவுக்கு வச்ச மிகப்பெரிய ஒரு சூனியம் தான் இந்த ஜென்சி மீட்டப் அப்படின்ட்டு. பல்லவி எம்எல்ஏ பல்லவி அவர்களை வந்து நாடகம் போட்டு நடிச்சு கட்டி அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறதா ஒன்று பண்ணானுங்க. அது அவங்களுக்கே அவ்வளோ நெகட்டிவாக போயிடுச்சு. ஒரு தாய் பாசத்தை நீ எப்படி வந்து கிண்டல் பண்ணலாம், அவங்களோட குழந்தை மேலே வச்சிருக்க அக்கறை பாசம் அதை எப்படி நீ கிண்டல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெகட்டிவாகவே போயிடுச்சு. எதுக்கு தேவையில்லாத பேசுறதுக்கு அரசியல் 1000 இருக்குது. ஆனால் பல்லவி அவர்கள் குழந்தையை எடுத்து சட்டமன்றத்துக்கு வந்ததை ஒரு கண்டென்ட் ஆக்கி கிண்டல் பண்ணணும்னு பண்ணுறானுங்க பார்த்தீங்களா, அது அவனுங்களுக்கு ஆப்போசிட்டாகவே மாறிடுச்சு. இது வந்து திமுக காரங்கள ஒத்துக்க மாட்டாங்க, எப்படி அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னே தெரியல. நிறைய திமுக காரங்களே இதெல்லாம் தேவையில்லாத ஆணி, இதெல்லாம் எதுக்கு பிடிங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்புறம் இந்த ஜென்சி மீட்டப்பில் எல்லார் கையிலையும் மைக்க கொடுக்குறானுங்களே, கண்ட மீனிக்கு வந்து அசிங்கமாக பேசுகிறானுங்க, தான்றானுங்க, மயிருன்றானுங்க, இன்னும் நிறைய கெட்ட வார்த்தையை போட்டு பேசுகிறாங்க. அது வந்து பார்க்குற எல்லாரையும் முக சுளிக்க வைக்கிறாங்க. இது இவங்க ரெகுலராக பண்ணுறதான வயசானவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ சின்ன பசங்களை வச்சு பேச வைக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் உதயநாத் தம்பிடா அப்படின்ட்டு தற்பெருமை வேற. உதயநாத் தம்பிடா கெத்தா சொல்லுவேன், கௌரவமாக சொல்வேன், தளபதியின் போர்வால் உதயனாவோட தம்பிடா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தற்புகழ்ச்சி வேற. இந்த புகழ்ச்சி தான் திமுக தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். அதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தோல்விக்கு எது காரணம்னு தெரியாமல் கலைஞரை புகழ்ந்து பேசுறது, ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறது, ஒன்றுக்கும் உதவாத திட்டங்களை புகழ்ந்து பேசுறது, மக்கள் பிரச்சனை பேசாமல் இதெல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கவும். ஆனால் மக்கள்லாம் இவங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க, இவங்களோட பிரச்சனையை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆன்லைன்லேயே வர முடியல, எப்போ பார்த்தாலும் கொத்தடிமை தொல்லையாக இருக்குது, அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனை பேசாமல் இதை பேசினால்தான் இவங்க தோத்து போனாங்க. இதில் வந்து இன்னும் போல்டாக வேற பேசுகிறானுங்க. உதயநாத் தம்பி நான் கெத்தா கௌரவமாக சொல்லுவேன்ட்டு. அதெல்லாம் திமுகவுக்கு தொடர்ந்து பின்னடைவு தான். அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரௌடு கொத்துன்னு அவனுங்களே ஒத்துக்கிறானுங்க, கொத்தடிமையாக இருக்கிறதுல பெருமைப்படுறானுங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு திமுக இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கு. 3வது இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தாவே கேட்டு சண்டை போட்டு இருக்குது. இவனுங்க ஜென்சி மீட்டப்பில் தமிழ்தாய் வாழ்த்தை தப்பு பாடிட்டு இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அது எப்படி பாடுறதுன்னு தெரியாம. எல்லாம் என்ன கேட்குறாங்க, அப்பா 3வதா தமிழ்தாய் வாழ்த்து பாடுனது அசிங்கமா? ஒரு கட்சியோட தலைமுறைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாட தெரியாதது அசிங்கமா? ரெண்டுத்துல எது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டிபேட் வைக்கிறானுங்க. எது அசிங்கனே தெரியல பண்ற மாதிரி இதை விட இவங்க பண்றதுதான் அசிங்கமா இருக்குது. திமுகவுக்கு ஜென்சி மீட்டப் ஒரு சூனியமா இருக்குதா? இந்த தோல்வியோட வலி தாங்க முடியாம நிறைய கல்யாண வீட்டுக்கு போய் ஒரே ஒப்பாரி, யாரு அப்பாவும் பிள்ளைங்க வந்து ஒரே ஒப்பாரி வச்சு அவங்களோட வலியை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே போய் அழுகுறாங்க. அது வெளியே வராம இருந்தா பரவாயில்ல, என்ன பண்றது? கல்யாண வீட்டுக்கு போயிட்டு மணமகளையும் மணமகனையும் வாழ்த்திட்டு வராம உட்காந்துக்கிட்டு விஜயையும் இந்த ஆட்சி திட்டிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பாக்குற பொதுமக்களுக்கு எல்லாம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி. இப்பெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கட்சி மீட்டிங் கூட போக மாட்டேங்கிறான், ஆனா கல்யாண வீடுனா போயிடுறாராம். ஆமா, கம்ஃபர்டபுளா அழுகலாம் இல்ல, வேற என்ன பண்றது? அவனும் தொடர்ந்து இந்த தோல்வியை தாங்கிக்க முடியாம திமுக என்ன பண்ணுதுன்னா, தொடர்ந்து அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அவதூறாக பேசினார், தப்பாக பேசினார், அவர் கைது நடவடிக்கை எடுக்க முயற்சித்தாங்க, அவர் பெயிலில் வெளியே வந்தார். அப்புறம் இந்த ஆஜி சரண் ஒருத்தர் தொடப்பு கட்டையை வச்சுக்கிட்டு தொட்டப்பு கட்டை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வந்து இழிவாக பேசுறது, சிங்கப்பெண் திட்டத்தை இழிவாக பேசுறதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் திமுகவுடைய மிகப்பெரிய அட்வொகேட் இவங்க ஆஜராகி அவங்களையும் பெயில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அவன் பேர் என்னது, அன்பானந்தமா, அன்பானந்தம் பாத்ரூம் போடுங்க அவர் தான் உட்காந்துட்டு வீடியோ போடுவான் பார்த்தீங்களா. அவன் எவ்வளோ பயம் இருக்குது, ரிமாண்ட் ஆகக்கூடாது. அப்ஸ்டாண்ட்ல இருந்து குழந்தையோட உள்ள வந்து அந்த அட்வொகேட்டுக்கு கால் அடிபட்டுருக்கு, நாங்கள் காருக்குள்ளே தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணி பெயில வாங்கிட்டாங்க. திமுக எது சண்டை போட்டு இருந்தது, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய திட்டங்களை எதிர்த்து திமுக கட்சியா இருந்தது. அதாவது கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய திட்டங்களை எதிர்த்து சண்டை போட்டிருந்த திமுக இப்போ வந்து விஜய் அசிங்கமாக பேசுகிறவங்களும் அவதூறாக பேசுகிறவங்களும் காப்பாற்றுறதுக்காக போராடிட்டு இருக்குது. இதுதான் அரசியல். இப்படி பண்ணால் கட்சியில் இருக்கவனும் போயிடுவான், வேற எவனும் வரமாட்டான், புதுசாக எவனும் வரமாட்டான், இருக்கவனும் போவான், வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் யாரால நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாராலுமே கிடையாது. இந்த ஒன்லி ஸ்பெஷல் ஜூலியால தான் நடக்குது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ஜானரை எடுக்கிறாங்க, இந்த வேலை போகலாம் வியூஸ் வருதுன்ட்டு ஒரு இது எடுக்கிறாங்க, அதையும் மற்ற கொத்துசும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் பிரச்சனைகள் வருது, அவங்கள வெளியே எடுக்க திமுக கஷ்டப்படுறாங்க, அதை ப்ரௌடாக பேசுகிறாங்க. நீங்கள் என்ன வந்து மக்கள் நலனுக்காக பேசியாடா உள்ளே போயிட்டு வரீங்க, அவ்வளோ வந்து ஒலிம்பிக்கில் ஜெயித்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க. பேசுனது அவதூறு, பேசுனது கெட்ட வார்த்தை, கொச்சையான வார்த்தை, அதுக்கு ரிமாண்ட் ஆகாமல் தப்பிச்சு வந்ததை ஒரு பெருமையாக வந்து இவங்க பேசுகிறாங்கன்னா எல்லாரும் ஜூலி மென்டாலிட்டியில் இருக்காங்களா இல்லையா? இல்லை, ஆமாம், இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் ஜூலி தான். அதாவது கட்சியை ஒழிக்கிறதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க, ஜூலி இருக்கிறாங்க. அது வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க, நல்லதான். ஜூலியும் நம்மளுடைய ஆள் தான். நம்ம எப்படி திமுகவை எதிர்க்கிறோமோ வெளியே இருந்து தாவைக்கால இருந்து, அதே மாதிரி ஜூலியும் திமுக வந்து எதிர்க்கிறாங்க உள்ள இருந்து. இல்லை, எனக்கு இது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக புரியவே இல்லை. அவங்க வந்து ஓவராக குரல் கொடுக்குறேன் அப்படின்னு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களை கலாய்க்கிறதுக்காகவும் அவங்க பண்ணுற கிரிஞ்சி வேலைக்காகவும் வியூஸ் போகுது, அதை திமுக சரி வியூஸ் போகுதுன்னு கண்டுக்காமல் விட்டுறாங்க.
இது வந்து ப்ரௌடு கொத்துஸ், ஓல்டு ப்ரௌடு கொத்துஸ் இருக்காங்களே அவங்களுக்குலாம் இது பொறாமையாக இருக்குது. ஓல்டு ப்ரௌடு கொத்துஸ் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம், இது நல்லா இல்லை, இது மக்கள் மத்தியில் எடுப்படாது, இது வந்து கெட்ட பேரை தான் ஏற்படுத்துது, இதை வந்து துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் அவங்களே வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், தயவு செஞ்சு ஜூலியை அனுப்பாதீங்க, அதுதான் எங்களுக்கு நல்லது. எங்களை விட திமுக வந்து அழிக்கிறதுக்கான வேலையை ஜூலி வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் கூட எதிரி தான், நாங்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறோம், ஜூலி வந்து திமுகவை அழிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அரசியல் ரீதியாக நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம், அவங்க மீது நாங்கள் மாற்று கருத்து வைக்கிறோம், நாங்கள் வேற. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இருந்துட்டு திமுகவை அழிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அவ்வளோ பெரிய கட்சி, அண்ணா ஆரம்பித்த கட்சி அழியணும்னு எங்களுக்கு ஆசை இல்லை. அதனால் உங்களுடைய நல்லதுக்காக சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த 7.5 சனியை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, அந்த சூனியத்தெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க. இல்லை திமுக உருப்படுறதுக்கான காலி பண்ணலன்னா 75 வருஷம் கட்சி காலி ஆகிடும், அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதாவது ஒரு காலத்தில் திமுக தொட்டத்தெல்லாம் தொலைஞ்சிச்சு, கை வச்ச இடம்லாம் செழிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்கே போனாலும் சொம்பு வாங்குறது, பல்பு வாங்குறது, அடி வாங்குறது. சென்னை ஹைகோர்ட்டில் போய் கொட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க, டங்குன்னு கொட்டு வாங்கிட்டு வந்துருக்கானுங்க. விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க திமுக. அதுக்கு வந்து ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குது, ஏங்க எஃப்ஐஆரில் விஜயோட பெயரை இல்லை, நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் போகக்கூடாதுன்னு? அதாவது அவர் ஒரு முதலமைச்சர், நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கோர்ட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க, கோர்ட்டுக்கு உள்ளே வச்சுக்காதீங்க. ஆமாம், ஓகேங்களா? அவர் வந்து அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை வந்து தடுப்புறதுக்கோ அவருடைய கருத்து சுதந்திரத்தை கோர்ட் வந்து தடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த கோர்ட்லேயே வச்சு கொட்டி இருக்கிறாங்க. ஆமாம், இவங்க தான் ஃபஸ்ட்டு கரூருக்கு போகலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. இப்போ போகக்கூடாதுன்றாங்க. என்னன்னு தெரியல, அப்படி தான் பண்ணுவாங்க. கொட்டில் வடிவேலுக்கு இங்கே வந்து புடச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா மண்டையில், அந்த மாதிரி திமுக புடச்சிட்டு இருந்திருக்கும். வெளியே வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஐயா தெரியாமல் மனு கொடுத்துட்டோம், நீ மனு ரிட்டர்ன் வாங்க, அவங்க திருப்பி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரால தொட்டது தொழுங்கின திமுக இப்போ தொடுறதெல்லாம் பல்பா இருக்குது, வாங்குறதெல்லாம் அடியா இருக்குது, வாங்குறதெல்லாம் கொட்டா இருக்குதுன்னா வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் ஜோசியை பார்க்குறோம் பாருங்க திமுகவுக்கு. தயவு செஞ்சு 7.5 சனியை ஒதுக்கி வைங்க, திமுக உருப்படும். ஒரு பக்கம் என்னன்னா ஏவாவேலு வந்து சிங்கப்பூரில் போயிட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து செந்தில் பாலாஜி வந்து அப்சண்டில் இருக்காரு. இன்னொரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் தயாராக இருக்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து துபாய் போயிருக்காரு, இன்னொருத்தர் வந்து சிங்கப்பூர் போயிருக்கிறாரு. ஆனால் இப்போ களத்தில் வந்து நிற்கிறது யாரு? திமுகவுடைய தூண், திமுகவுடைய தலைவி ஜூலி. திமுக காலி பண்றது ஜூலி தான். ஆனா இப்ப பாருங்களேன், பெரிய பெரிய தலைகள் எல்லாம் அடிச்சு தூளை விட்டு நடுவுல எங்க அக்கா சிங்கம் மாதிரி நிக்கிறாங்கன்னா, குறுக்க இந்த கௌசிக் மாதிரி தான் கரெக்டா இருக்கு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் வேணா அரசியல பொண்ணு. இன்னைக்கு திமுகவுடைய ஒரு முகம்னா யாரு? கலைஞனும் கிடையாது, ஸ்டாலினும் கிடையாது, ஜூலி தான் இன்னைக்கு திமுகவோட முகம். அது யாராலும் மாற்ற முடியுமா? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பேசுறதை விட ஜூலி அவர்களை தான் பேசுறாங்க. நாளைக்கு அவங்க திமுகவோட தலைவி ஆனாலும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சோசியல் மீடியா என்னத்தை வேணா மாற்றும், சோஷியல் மீடியா தான் இங்கே எல்லாமே அப்படின்ற ஆகும்போது இளைஞர்கள் சோஷியல் மீடியா பக்கம் அதிகமாக நேரத்தை செலவிடும் போது சோஷியல் மீடியா என்ன எஃபெக்ட் பண்ணுதோ உண்மையாக இங்கே ரியாலிட்டி எஃபெக்ட் பண்ணும். அப்படின்ற போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை அதிகமாக பேசுகிறாங்களா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதிகமாக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியை தான் அதிகமாக பேசுகிறாங்க. இவங்க 2 பேரையும் பேசல. அப்போ நாளைக்கு மேலே வந்துருக்காங்க உங்கள் கட்சியில். ஆமாம், கொஞ்சம் மேலே. நாளைக்கு வந்து திடீர்னு துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி நிற்பாங்க. நாளைக்கு விஜய் அவர்களை எதிர்த்து நிற்பாங்க. நாளைக்கு கட்சி, ஆனால் அப்போ கட்சி எங்கே நிற்கும்னு நம்மளுக்கு தெரியாது. கட்சி எங்கே வேணா நிற்கட்டும். நாளைக்கு விஜய் அவர்களை எதிர்த்து ஜூலி தான் நிற்க போகிறாங்க. அன்றைக்கி வந்து உதயநிதி ஓரம் போயிடுவார், ஸ்டாலின்லாம் ஓரம் போயிடுவார், ஜூலி தான் தலைவி. அந்த நிலைமைக்கு கூடிய சீக்கிரம் திமுக வரப்போது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய நல்ல, ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப காலமாக வந்து அரசியலில் இருக்கிறீங்க, கொஞ்சம் நாகரிகத்தை கடைப்பிடிச்சிருக்கீங்க. இல்லை அது அழிச்சிடலாம், இல்லை வேணாம் விட்டுருங்க, அது வேணால் அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப வருஷமாக அரசியலில் இருக்கிறீங்க, அதனால் உங்கள் மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் பேசுகிற வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதாவது அவங்க போன எல்லா இடத்துலையுமே அவங்க தான் வந்து ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முயற்சி எடுப்பாங்க. ஆனால் அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த இடம் இல்லாமல் போயிடும். அந்த முயற்சி ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அப்படி திமுக கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜூலி அவர்கள். பொதுமக்கள் மத்தியில், அதாவது போன எலெக்ஷனில் அதிமுக ஓட்டு போட்டிருப்பாங்க, அடுத்த எலெக்ஷனில் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க, அடுத்த எலெக்ஷனில் தாவேக ஓட்டு போட்டிருப்பாங்க. இவங்க வந்து ஜென்ரலான ஓட்டர்ஸ். அவங்க வந்து திமுக காரங்களும் கிடையாது, அதிமுக காரங்களும் தாவேக காரங்களும் கிடையாது. பெரும்பான்மையான மக்கள் மாற்றத்துக்காக ஓட்டு போடுவாங்கள்ல, அவங்க யாருக்குமே ஜூலியும் இந்த ஜென்சி மீட்டப்பும் நடத்துறது சுத்தமாக பிடிக்கல. மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்குது, ட்ரோல் மெட்டீரியலாக இருக்குது, கலாய்க்கிற மாதிரி இருக்குது. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அருவருப்பாக இருக்குது இந்த செயல்கள்லாம். இதை தொடர்ந்து தயவு செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்க திமுக. தயவு செஞ்சு கை விட்டுறாதீங்க. இதை கைவிட்டால் ஒரு வேளை நீங்கள் உருப்பிட போகிறீங்க. அதனால சொல்கிறோம், தயவு செஞ்சு இதை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து வேலை கொஞ்சம் குறையும். இல்லைன்னா வந்து நம்மளும் எதிர்த்து நீங்கள் நம்ம கஷ்டப்பட்டு அவங்களை அடிக்கிறதோ அவங்களே அடிச்சுக்கிறாங்க. நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க, நீங்களே உங்களை கிண்டல் பண்ணிக்கிறீங்க, நீங்களே உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கிறீங்க, நீங்களே உங்களை ட்ரோல் மெட்டீரியல்லாம்
மாற்றிக்கிறீங்க. அதனால் எங்களுக்கு வேலை கொஞ்சம் குறையுது. நாங்கள் செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை நிறைய நல்ல விஷயங்களை நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு நேரம் நிறைய கிடைக்கும். இப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட வேலை வாய்ப்பை ஈர்த்திருந்திருக்கோம், 35 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஈர்த்திருந்திருக்கோம். வெளிநாட்டுக்கு போயிட்டு எங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளை பேப்பர் எடுத்து நீட்டுவாங்க, இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. நாளைக்கு 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அடிக்கல் நாட்டி தலைவர் விஜய் அவர்கள் திறந்து வைக்கிறார். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை தாவேகாவுக்கு பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஜூலி ஒரு ஆள் போதும் திமுகவை அழிக்கிறதுக்கு. நம்ம ஃபோக்கஸ் ஆன் தாவேகா செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். திமுகவை அழிக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கான வேலையை ஜூலியை நம்ம ப்ரோமோட் பண்ணலாம் ஈஸியா. அடுத்த எலெக்ஷன்ல விஜய் விசஸ் ஜூலி வேணா இருக்கலாம், திமுகவில் ஜூலி தலைவராக இருக்கலாம், அவங்க விஜய் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் கலாய்க்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாவம் அவங்களே ஜூலிகிட்ட மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நம்ம மேற்கொண்டு அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம். நல்ல நடக்கிறதெல்லாம் தாவேகாவுக்கு நல்லதாகவே நடக்குது. இந்த ஆட்சி இந்த 5 வருஷத்துக்கு அழிக்கவே முடியாது. 6 மாசத்துல ஆட்சியை கவுத்துரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. 6 மாசத்துல ஜூலி தான் திமுகவை கவுக்க போகுது. இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகுது. அதனால இதை காத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காம பீச் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஜூலியை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி. நன்றி, வணக்கம். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு.